அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசியோட 2026 புத்தாண்டு ராசி பலன பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விருச்சிக ராசியோட 2026ல பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பண வரவு தாராளமாக இருக்கும். இதனால் உங்கள் பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் காணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் வளர்ச்சியால் வருமானம் அதிகரிக்கும். முதலீடுகள் மூலம் எதிர்பாராத ஆதாயங்கள் மற்றும் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்ட காலமாக இருந்த பண கஷ்டங்கள், குடும்பத்தில் இருந்த நிதி பிரச்சனைகள் தீரும். நீண்ட காலமாக வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் உங்களுக்கு தேடி வரும். வீடு மாற்றம், இடமாற்றம், புதிய சொத்துக்கள் வாங்கும் விஷயங்கள் சாதகமாக இருக்கும். தங்கம் அல்லது வைரங்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் பெரிய யோகங்கள் வந்து சேர வாய்ப்புள்ளது. நெருக்கடிகள் விலகி கடன்களை நிர்வாகப்படுத்துவதில் நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உத்தியோகத்தில் உங்கள் தற்போதைய நிலை நல்ல முன்னேற்றத்தை காணலாம். தொழில் முன்னேற்றத்துக்கான பல புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பணியிடத்தில் உழைப்பிற்கேற்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் உங்களின் இலக்குகளை அடைவதில் வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றி குழுவாக உங்கள் இலக்குகளை விரைவாக அடைய முடியும். நிதி உயர்வு மற்றும் சூழல் சாதகமாவதால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். வியாபாரிகளுக்கு லாபம் மேம்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய கிளைகள் தொடங்கலாம். அரசாங்க ரீதியாக எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சென்று வேலை செய்வதற்கான எண்ணங்கள் கைக்கூடி வரும். சமூகத்திலும் பணியிடத்திலும் உங்கள் செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2026ல் ஒட்டுமொத்த குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சீராகவும் இருக்கும். பழைய பிரச்சனையை தீர்ந்து உறவுகளின் இனிமை உண்டாகும். கணவன் மனைவி உறவு இனிமையாக இருக்கும். இருவருக்கும் இடையே புரிதலும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படும். குடும்ப பிணைப்பு முன்பை விட நெருக்கமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கும் வயது மூத்த உறுப்பினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப காரியங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் உடனடியாக நடக்கும். பிள்ளைகளின் கல்வி, திருமணம் தொடர்பான முயற்சிகள் வெற்றி அடையும். வீடு மற்றும் தொழிலில் சமநிலையை பராமரித்து உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆரோக்கியமான விவாதங்களை மேற்கொள்வீர்கள். வெளிப்படையாக பேசுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் விருந்து விஷயங்களில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியான நினைவுகள் உருவாக்குவீர்கள். உங்களோட 2026 விருச்சிக ராசியோட ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் பொதுவாக ஆரோக்கியம் படிப்படியாக குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படும். நீங்கள் ஆற்றல் நிறைந்தவராகவும் மனதளவில் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உணருவீர்கள். ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்தி சரியான உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது அவசியம். சீரான வாழ்க்கை முறை மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்தும். சனி பகவான் சஞ்சாரத்தால் சிலருக்கு வயிற்று தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கவனம் தேவை. ராகுவின் சஞ்சாரம் காரணமாக மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுக்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நாள்பட நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் சரியான சிகிச்சையால் நிவாரணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மன ஆரோக்கியத்தையும் பேண வேண்டிய அவசியம். எதிர்மறை எண்ணங்களை கொண்டவர்களை தவிர்க்கவும். இதில் கல்வி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மாணவர்கள் சிறப்பான கல்வி பயில்வதற்கான சிறப்பு வாய்ப்புகள் அமையும். படிப்பில் சாதனைகள் புரிய அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தேவை. ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்கள் வெற்றியை நோக்கி இட்டு செல்லும். மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகள் அல்லது உயர்கல்விக்கான முயற்சிகள் சாதகமாக முடிந்து நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். நண்பர்கள் அல்லது மற்றும் விசேஷங்களால் படிப்பில் இடையூறு கவனம் சேர வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கை தேவை. அடுத்த கல்வி ஆண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணினி, சட்டம், எலக்ட்ரிக்கல் மற்றும் சமையற்கலை சம்பந்தப்பட்ட படிப்பினில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் உறவு வலுப்படும். தாய் வழி உறவுகள், தாய் வழி பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற சாதகமான சூழல் உருவாகும். கலகலப்பான பேச்சுகள் மூலம் அலுவலகத்தின் நட்பு வட்டம் விரிவடையும். சரி, விருச்சிக ராசியோட பரிகார பலன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். முருகர் வழிபாடு. செவ்வாயை ராசிநாதன் கொண்ட நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடுவது மிகவும் விசேஷம். முருக வழிபாட்டு வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். திருச்செந்தூர் முருகனை வழிபட வாழ்வு மேம்படும். திங்கட்கிழமை தோறும் வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர தடைப்பட்ட சுப காரியங்கள் யாவும் கைகூடி வரும். குரு பகவான் வழிபாடு. குருவின் சஞ்சாரத்தால் ஏற்படும் தடங்கல்கள் குறைக்க வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானை வணங்குவது சிறப்பு. சனிக்கிழமை தோறும் திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எழுதானம் செய்து வணங்குவது மிகவும் நல்லது. இயலாதவர்களுக்கு தேவையான உதவியை செய்யலாம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்க சுப காரியங்கள் கைகூடவும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அல்லது துர்க்கையை வழிபாடு செய்வது நல்லது. நன்றி.